ஐபிஎல் போட்டியின் 30வது லீக் ஆட்டமான சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இடையிலான போட்டி நேற்று லக்னோவில் நடைபெற்றது. டாஸ் வென்ற சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்யுமாறு லக்னோவை அழைத்தது. லக்னோவின் தொடக்க ஆட்டக்காரர்களாக எய்டன் மார்க்கரம் மற்றும் மிச்சல் மார்ஷ் ஆகியோர் களமிறங்கினர். கலீல் அகமது வீசிய முதல் ஓவரிலேயே அடிக்க முயன்று திருப்பாதியிடம் கேட்ச் கொடுத்து எய்டன் மார்க்கரம் வெளியேறினார். இந்த சீசனில் ஆரஞ்சு தொப்பி வைத்திருக்கும் நிக்கோலஸ் பூரன் 8 ரன்களில் ஆட்டமிழந்து லக்னோ ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். அடுத்து வந்த கேப்டன் ரிஷப் பந்த் கவனத்தோடு விளையாடி சரிவு பாதியில் இருந்து அணியை மீட்டினார். இருப்பினும் அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் யாரும் நிலைத்து நிற்காமல் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் லக்னோ அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமாக கேப்டன் ரிஷப் பந்த் 63 ரன்களை எடுத்திருந்தார். 167 என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய சிஎஸ்கே அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக ஷேக் ரஷீத் மற்றும் ரச்சின் ரவீந்திரா களமிறங்கினர். தனது தொடக்க ஆட்டத்திலேயே ஷேக் ரஷீத் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆச்சரியப்படுத்தினார். பவர் பிளே முடிவில் சிஎஸ்கே அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன்கள் என நல்ல தொடக்கத்தை அளித்தாலும் ஆட்டத்தின் நடுப்பகுதியில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளையும் இழந்து ரன் சேர்க்கும் வேகத்தையும் குறைத்தது. அடுத்ததாக ஜோடி சேர்ந்த தோனி மற்றும் தூபே நிதானமாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். 167 என்ற இலக்கை 19வது ஓவர் 3வது பந்தில் எட்டி பிடித்தது. தூபே 37 பந்துகளில் 43 ரன்களும் தோனி 11 பந்துகளில் 26 ரன்களும் எடுத்தும் ஆட்டமிழக்காமல் இறுதி வரை களத்தில் இருந்தனர். சிஎஸ்கேவின் இந்த வெற்றிக்கு வழிவகுத்தது ஜடேஜா மற்றும் நூர் அகமது ஆகியோரின் சிறப்பான பந்துவீச்சும் தொடக்கத்தில் சிறப்பான ஆட்டமும் மற்றும் இறுதியில் தோனியின் சிறப்பான கேமியாவும் வெற்றிக்கு பெரும் பங்களிப்பை வழங்கியது. மேலும் இந்த வெற்றியின் மூலம் சிஎஸ்கே அணி தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ஃபீல்டிங்கில் 2 ரன் அவுட், பேட்டிங்கில் 11 பந்துகளில் 26 ரன்கள் என எடுத்த கேப்டன் தோனி ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு முன்னர் 2019ஆம் ஆண்டு ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோனி ஆட்டநாயகன் விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. சிஎஸ்கேவின் அடுத்த ஆட்டம் ஏப்ரல் 20ஆம் தேதி அன்று மும்பை இந்தியன்ஸ் அணியை மும்பையில் எதிர்கொள்கிறது. மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஹாக் நியூஸ் வழங்கும் ஸ்போர்ட்ஸ் கிளிக்ஸ். நான் உங்கள் தமிழ்குமரன்.